ஹாய் எடிட்டர்ஸ், நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு அமேசிங்கான பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கிரீன் ஸ்கிரீன் பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண பிறகு நான் எப்பவும் போல CapCut அப்ளிகேஷன்ல அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. எந்த இடத்துல லிரிக்ஸ் முடியுதோ அந்த இடத்துல வச்சு அந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து அந்த வீடியோவை ஓவர்லே கொண்டு வந்துக்குவாங்க. இதுக்கப்புறமா கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் குரோமா கீங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் டூலை வச்சு கிரீன் ஸ்கிரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிளீன் அப் எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் வந்து கம்ப்ளீட்டா போயிட்டு இப்போ நீங்க யாருக்கு எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட போட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டோவை ஆட் பண்ண பிறகு அதுக்கு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு காம்போங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஜூம் ஒன்னுங்கிற அனிமேஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா போட்டோக்கும் என்ன அனிமேஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் எடிட்டர்ஸ், நம்ம சிம்பிளாக பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.